இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேலும் மயிலும் சேவலும் துணை முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் 2025 இதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முருகர் அப்படின்னாலே பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு திருநாள். முருக பக்தர் எல்லாருமே இந்த ஒரு திருநாளுக்காக கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு திருநாள் தான் பங்குனி உத்திரம். திருமண தடை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குழந்தை செல்வம் வேண்டி வரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கடன் பிரச்சனை, தீரா பிரச்சனை இருக்குது, சொந்த வீடு இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே தீர்வு கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திரம் விரதத்தில் இருக்குது. யாரெல்லாம் இந்த பங்குனி விரதத்தில் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து பாலாபிஷேகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷமான கல்யாண குண நலன்களை நமக்கு அருளக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்ன அப்படின்னா பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் இருக்கணும், உத்திர நட்சத்திரமும் இருக்கணும். பங்குனி மாதத்தில் அது வரும். இந்த மாதிரி 3 விசேஷங்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கும் தெய்வ யானை தாயாருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமருக்கும் சீதா மாதாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. கூடவே சிவனுக்கும் பார்வதி தாயாருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய தெய்வீக கல்யாணங்கள் இந்த ஒரு நாள் நட்சத்திரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நாட்களை முக்கியமாக கல்யாண திருநாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். கண்டிப்பாக இந்த நாளை மட்டும் எந்த முருக பக்தருமே தவற விடாதீங்க. பங்குனி உத்தர விரதத்தை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 48 நாள் முருகருக்காக விரதம் இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சது நடக்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் 48 நாள் விரதம் இருந்துட்டேன், ஆனால் நான் நினைச்சது நடக்கல. என்னோட விரதத்தில் குறை இருக்கா, எனக்கு நல்லது நடக்காதா, இந்த விரதத்துக்கு பலனே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம 48 நாள் விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயே நமக்கு நல்லது நடந்துடணும், இல்லைன்னா 48 நாள் முடிஞ்ச உடனே நல்லது நடக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட கர்ம வினை எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதெல்லாம் தீர தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, நமக்கு எது நல்லது எது நல்லது இல்லை அப்படின்னு. ஸோ நமக்கு எது நல்லதோ கண்டிப்பாக அந்த டைமில் நடக்கும். முருகரை விடாமுயற்சியோடு நம்ம கும்பிடணும். இந்த 48 நாள் மட்டும்தான் எல்லாம் கிடையாது. நம்ம தினம் முருகரை கும்பிட கண்டிப்பாக நம்ம கேட்டது நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரி வாங்க இந்த பங்குனி உத்திரம் விரதம் எப்படி வழிபடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு திருநாள் பங்குனி உத்திரம். அது போக பார்த்தீங்கன்னா அம்பிகை, சிவபெருமான், இந்த மாதிரி நிறைய எல்லா தெய்வங்களும் இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம வழிபடலாம். அந்த அளவுக்கு இந்த பங்குனி உத்திரத்துக்கு நிறைய சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் வழங்கலாம். இப்போ முருகரை மட்டும்தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு இல்லை. உங்கள் ஊரில் எந்த கோயில் இருக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வங்கள் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபடலாம். இது எல்லா கடவுளுக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு திருநாள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருமண தடை நிறைய நாள் நம்ம எல்லா பக்கத்துலேயும் பொண்ணு பார்த்துட்டோம், பையனை பார்த்துட்டோம், ஆனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரதத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக இந்த விரதம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விரதம் பலன் அளிச்சிருக்கு. இது 100க்கு 100 உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே கண்டிப்பாக இல்லை. பங்குனி மாதம் அப்படின்னே வெயில் நல்லா அதிகமாக இருக்கிற ஒரு காலம். இப்போவே பார்த்தீங்கன்னா 36-35 டிகிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இன்னுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஹீட் அவ்வளோதான், வெப்பம் அதிகமாக இருக்கிற ஒரு காலமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முருகரை வழிபடுறீங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். அதிலும் இந்த பங்குனி உத்திரத்தில் பால்குடம் எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா கோடை காலத்தில் இருந்து தெய்வங்களை குளிர வைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த பங்குனி உத்திரம் இருக்கு இல்லையா. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாலாபிஷேகம் அப்படின்னா ஏதோ ஒரு குடம் 2 குடம் இந்த மாதிரி இல்லை, 108, 1008, 5008 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நிற்காம அன்னைக்கு அவ்வளோ பாலாபிஷேகம் நடக்கும். அந்த பாலாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, நம்ம பால் குடம் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக நமக்கு தரும்.
இப்போது நமக்கு வெயில் அடிக்குது அப்படின்னா ஏசியில் உட்காந்துக்கிறோம், இல்லைன்னா ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கிறோம், நமக்கு கூலாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி தான் முன்னோர்கள் வந்து கடவுளுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பங்குனி உத்திரத்தில் இந்த மாதிரி பாலாபிஷேகம் செஞ்சால் நல்லது, சாமியை வந்து குளிர குளிர பாலாபிஷேகம் செய்ய வைப்பாங்க. அதுதான் இந்த நாளோட இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோடைக்காலம் வெப்பம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கோடைக்காலம் வெப்பம் எப்படி நம்மளை வாட்டி அடிக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட துன்பங்களும். இந்த துன்பமும் வந்து குளிர குளிர இறங்கணும், இந்த துன்பம் வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பங்குனி உத்திரத்தில் இந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்கிறாங்க. நாங்கள் போய் இந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்யும்போது சுவாமி வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது நாம் என்ன கேட்குறோம் அதை வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த வருடம் இந்த விசேஷமான திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. சில கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 12 மணி 24 முதல் துவங்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சில கேலண்டரில் 6 மணி 30 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நியர்பை இருக்கிற கோயிலில் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் 11க்கு பார்த்தீங்கன்னா 3 மணி 10 நிமிஷம் மதியம் வந்து முடியுது. ஸோ கணக்கு வந்து ஏப்ரல் 11 தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் உதயிக்கிற காலத்தில் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கணும், பௌர்ணமி திதியும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற நாட்களை நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 11 தான் வரும். முருகரோட 6 படை வீட்டிலையும் முக்கியமாக இந்த ஏப்ரல் 11 தான் பங்குனி உத்திரம் விசேஷம் வந்து நடக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பங்குனி உத்திரம் கணக்கு வந்து பங்குனி மாதம் இருக்கணும், உத்திர நட்சத்திரம் இருக்கணும், கூடவே பௌர்ணமி திதியும் இணைந்து வரணும். இது மூணு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி தான் எல்லா இடத்துலையும் வந்து பாலாபிஷேகம் நடக்கும். இதை வந்து கணக்கு வச்சு தான் நம்ம வந்து விரதமே இருக்க போகிறோம். ஸோ உங்களோட நியர்பை கோயிலில் வந்து என்னைக்கு பங்குனி உத்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து அன்றைக்கி நீங்கள் விரதத்தை வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்போ சாதாரண வழிபாட்டு நமக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, நான் முருகருக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் தான் விரதம் இருக்கோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா சாமியுமே சுத்தம் படுத்திட்டு சாமி ரூமையும் சுத்தம் படுத்திட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். முருகர் இருக்காங்க அப்படின்னா சிவப்பு நிற இல்லைன்னா வெள்ளை நிற பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எந்த பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை வச்சுட்டு அலங்காரம் பண்ணுங்க. நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம், பாயசம் செஞ்சு வைக்கலாம், தூரப்பருப்பு போட்டு பாயசம் செஞ்சு வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நார்மலாக பாலும் நாட்டு சர்க்கரையும் தேனும் கலந்து வச்சுக்கலாம். தேன் திணை மாவு கூட வச்சுக்கலாம். உங்களால் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். எதுவும் இல்லை அப்படின்றவங்க 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்க நைவேத்தியமாக வச்சுருங்க, அதுவே போதுமானது தான். அதுக்கப்புறம் என்னென்ன பதிகங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்காகவே இருக்கிற திருப்புகளை வந்து தாராளம் பாராயணம் செய்யலாம். அதில் வந்து கல்யாணத்துக்குன்னு ஒன்று இருக்கும், கடன் பிரச்சனைக்கு அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு புகழ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் திருப்புகளை அதுக்காகவே நீங்கள் தாராளமாக பாராயணம் செய்யலாம். இல்லை அப்படின்னா கந்தர் அனுபூதி இருக்குது, கந்தர் சஷ்டி இருக்குது, உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது, உங்களால் என்ன படிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இல்லை நமக்கு படிக்க தெரியல, சுத்தமாக நம்ம கிளாரிட்டி இல்லாமல் படிக்க தெரியாது அப்படின்றவங்க இப்போ ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது, மொபைலில் எல்லாமே வரும், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதை வந்து மனசார கேளுங்க. உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் மனசார மனமுருகி அதை கேளுங்க. அதை வந்து கண்டிப்பாக முருகர்கிட்ட உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்து வை. விரதம் அப்படின்னாலே உபவாசம் தான், கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்க முடியல அப்படின்றவங்க எளிமையாக ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பால் பழம் இளநீ இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்களோட உடல்நிலை அந்த மாதிரி பொறுத்து ஆரோக்கியத்தை பொறுத்துட்டு நீங்கள் வந்து உபவாசம் இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உபவாசம் வேண்டாம், எளிமையாக ஃபுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தில் தாராளமாக கடைபிடிக்கலாம். போக பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம், சின்னதாக ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பங்குனி விரதம் வந்து சாதாரணமாக நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சிடலாம். வீட்டுக்கிட்ட எந்த கோயில் இருந்தாலும் போங்க, முருகர் கோயில் தான் அப்படின்னு இல்லை, வேறு எந்த கோயிலாக இருந்தாலும் தாராளமாக போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பும். கோயிலில் வந்து பாலாபிஷேகம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா பால் குடம் எடுக்க முடியுது அப்படின்னா எடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பாலோ உங்களால் என்ன கொடுக்க முடியுதோ கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலை வந்து கொடுக்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
இப்போ வரைக்கும் சொன்னது எப்படி அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் கும்பிடுறோம், எப்பவும் போல் ஒரு விரதம் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு விரதமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க காலையிலே எழுந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற, இப்போ முருகருக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா முருகர் படத்தையோ சிலையோ அலங்காரம் பண்ணிவிட்டு, சிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க, பாலால் அபிஷேகம் செய்யுங்க. உங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாலாபிஷேகம் செய்யுங்க. எவ்வளோ செஞ்சாலும் அவ்வளோ நல்லது தான். சுவாமியை வந்து குளிர குளிர பாலாபிஷேகம் செய்யுங்க. அதை பார்க்குறதே ஒரு சிறப்பு தான். எந்த கோயிலும் நம்மளால் கருவறைக்கு போய் முருகரை வந்து தொட முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற முருகரை நம்மளே வந்து பாலில் அபிஷேகம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்கிறது. சிலை இல்லை அப்படின்றவங்க வீட்டில் இருக்கிற படத்தை வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு செவ்வரளி பூ இல்லைன்னா வெள்ளை கலர் பூவை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அன்னைக்கு முழுக்க முழுக்க முருகா அப்படின்ற நாமத்தை தவிர கண்டிப்பாக வேற எதுவுமே நினைக்காதீங்க. உங்களோட சங்கல்பம் என்ன இருக்கோ அதை காலையிலே வச்சுக்கோங்க. சுவாமி முன்னாடி உங்கள் சங்கல்பத்தை சொல்லிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. காலையிலேயே வந்து திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு கல்யாண தடை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா சொந்த வீடு வேணும், இந்த மாதிரி உங்களோட என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற திருப்புகளை நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அதே மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். உபவாசம் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் உபவாசம் இருங்க. உடல்நிலையை பார்த்துட்டு வந்து நீங்கள் உபவாசத்தை வந்து எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மாலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அபிஷேகம் செய்ய முடியுது அப்படின்னா அபிஷேகங்கள்லாம் வீட்டில் செய்யுங்க. செஞ்சுட்டு தீபம் ஏற்றிட்டு மறுபடியும் திருப்புகளை பாராயணம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்காக விரதம் இருந்திருக்கேன், என்னோட பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்குது, இதை வந்து நீ தீர்த்து வைக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே பால் கொடுக்க முடியுது அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஈவினிங் இப்போ கல்யாணம் நடக்கலை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க, இப்போது கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கும் என்னோட கணவருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் வருது, என்னோட மன வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்க சுவாமி எந்த கோயிலையா இருந்தாலும் நைட்டு வந்து பள்ளியறை பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில வந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு தீர்வா இந்த பூஜை இருக்கும். பள்ளியறை பூஜைக்கு விசேஷமான பலன்கள் கண்டிப்பா இருக்கு. இது வந்து இரவில் தான் நடக்கும். அந்த டைமை வந்து கேட்டு வச்சுக்கிட்டு நைட்ல வந்து கலந்துக்க முடியுது அப்படின்னா கலந்துக்கோங்க. ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா தானம், எந்த விரதமா இருந்தாலும் நம்ம என்ன தானம் செய்யறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட கர்ம வினை வந்து குறையும். முருகர் அப்படின்னாலே தோஷத்தை வந்து நீக்குவாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யணும். தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோடை காலம் அப்படின்றதுனால கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே நீர், மோர் இல்லைன்னா பானகம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கோடை காலமாக இருக்கிறதுனால கொடை, விசிறி இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த கோடையோட வெப்பத்தை அந்த நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்கணும் அவங்க வந்து அதை வந்து ஓகே தாக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மனசு வந்து குளிரும். அதே மாதிரி தான் உங்களோட பிரச்சனையும் குளிர வைப்பாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்படின்னா ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. அதை விட விசேஷமான தானம் கண்டிப்பாக எப்பவுமே எதுவாக இருக்க போகிறதில்ல. நமக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அன்னதானம் தான். முடியுது அப்படின்னா அந்த அன்னதானத்தை செய்யுங்க. நான் இந்த பங்குனி உத்திரத்தில் விசேஷமான சொல்ல நினைக்கிறது என்னன்னா, இந்த பங்குனி உத்திரம் எந்த சாமிக்குமே ஓகே தான். எந்த சாமியை வணங்கினாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். முடியுது அப்படின்னா சிவன் கோயிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம ஊரில் என்ன கோயில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ முருகர் கோயில் இல்லை அப்படின்றதுக்காக கோயில் போகலை அப்படின்லாம் சொல்லாதீங்க. எந்த கோயிலாக இருந்தாலும், பெருமாள் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, அந்த மாதிரி எந்த கோயில் இருந்தாலும் போங்க. போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது அந்த நாளுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும். பள்ளி அறை பூஜைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா சுவாமி ஆலயத்துக்கு பூ வாங்கி கொடுக்கலாம், பால் நைவேத்தியமாக கொடுக்கலாம், பழங்கள் கூட கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ள முருகி மனசார வந்து சுவாமியை வேண்டிக்கணும். நமக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட மனசார பிரார்த்தனை செய்யணும். எப்பவுமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வேண்டினாலும் அதில் முழுசா 100க்கு 100% பக்தி மட்டும்தான் இருக்கணும். அந்த பக்தியோடு நம்ம வந்து சுவாமி காலடியில் வந்து சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக நமக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது அவங்களே கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க. இந்த கல்யாண நாட்களில் கல்யாண திருவிழாவில் வந்து இது நம்ம கேட்கும்போது இன்னுமே சிறப்பாக நடக்கும். ஏன்னா கல்யாணம் அப்படின்னால ஒரு சந்தோஷம், ரொம்ப சிறப்பான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கும். அந்த டைமில் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது கடவுளுக்குமே பொருந்தும். கடவுளும் அவ்வளோதான். கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். இந்த கல்யாண குணநலன்களை கண்டிப்பாக நமக்கும் வாரி வழங்குகிற ஒரு சிறப்பான திருநாள் தான் இந்த பங்குனி உத்திரம். எல்லா முருக பக்தருமே இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருந்து முருகரோட முழு அருளை பெற்றுக்கொள்ளலாம். நானும் இந்த விரதம் இருக்க போகிறேன். என் கூட சேர்ந்து எல்லாருமே இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த நம்ம 48 நாள் விரதம் செய்கிறோம் இல்லையா? இப்போ தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு 48 நாள் விரதம் செஞ்சோம். அதே மாதிரி
இந்த பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு 11 நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த 11 நாட்களும் நம்ம வந்து விரதமாக மேற்கொண்டு இந்த பங்குனி விரதத்தை வந்து நம்ம இருந்துக்கலாம். அதுவே நல்லது தான். நமக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி தாராளமாக விரதம் இருங்க. நான் வந்து ஒரு 11 நாள் வந்து விரதம் இருக்க போகிறேன். என்னோட டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி இருக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி விரதத்தை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பேர்பட்ட விசேஷமான திருநாளில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கேட்டது எல்லாமே முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். ஆல்வேஸ் நல்லது நினைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகர் எப்போவுமே நம்ம கூட இருப்பார். அவரோட துணை இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது. எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு முன்னால் போங்க. அதுவே போதும். ஓம் சரவணபவ. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.